வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் கண்டு ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்து 12 லக்னங்களிலும் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி மிருகசீரிஷம் 3-4 பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதம், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது மிதுன ராசி. இதில் எதில் பிறந்திருந்தாலும் அவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அந்த மிதுன ராசிக்காரர்கள் 12 லக்னத்திலும் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம். மிதுன ராசி அதே சமயம் மேஷ லக்னம் என்று வைத்துக்கொண்டால் நாளக்கூடிய சந்திரன் 3இல் இருப்பதால் தாயாரின் சம்மதமும் தாயாரின் உறவும் தாயாரின் சகாயமும் மேம்படும். நிச்சயமாக இவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். சுபர் 3ஆம் வீட்டில் இருப்பதால் மேஷ லக்னம் மிதுன ராசிக்கு நல்ல நண்பர்களும் நல்ல உறவினர்களும் கிடைப்பார்கள். பாக்கியஸ்தானத்தை சந்திரன் பார்ப்பதால் வெற்றி மீது வெற்றி கிட்டும். நிச்சயமாக வீடு மனை வாகன யோகம் உண்டு. இவர்களுக்கு நிச்சயமாக சூரிய திசையும் சந்திர திசையும் பலன் தரும். ஆனால் அவை இரண்டும் வராது. செவ்வாய் திசை சுமாராக இருக்கும். ராகு திசை நற்பலன் தரும். குரு திசை சுமாரான பலன் தரும். சனி திசையும் சுமாரான பலன் தான் தரும். ஆக மொத்தம் இவர்கள் 35 வயதுக்கு பிறகு 35 வயதுக்கு பிறகு ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். நன்றி, வணக்கம். ரிஷபலக்னம் மிதுன ராசி, அதாவது மிதுன ராசியில் பிறந்து ரிஷபலக்னமாக இருந்தால் 3 கூடிய சந்திரன் 2இல் இருப்பதால் உறவுகள் மூலமாகவும் சகாயம் கிடைக்கும். தனலாபம் இருக்கும். நண்பர்களும் இளைய சகோதரமும் உதவுவார்கள். முக வசீகரம் இருக்கும். கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும். வாக்கு வன்மை இருக்கும். வாக்கினால் பேச்சினால் வெற்றி கிடைக்கும். இவர்களுக்கு 8ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பதால் சில சீதள சம்பந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கலாம். சைனஸ் போன்ற தொல்லைகள் இருக்கலாம். மற்றபடி இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் பெருத்த யோகத்தையும், சுக்கிர திசை சுமாராகவும், ராகு திசை மாபெரும் யோகத்தையும் நிச்சயமாக செய்யும். நன்றி, வணக்கம். மிதுன லக்னத்திலேயே பிறந்தவர்கள், அதாவது மிதுன லக்னம் மிதுன ராசி. மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் லக்னத்திலேயே சந்திரன் இருப்பதால் அழகாக இருப்பார்கள். மனக்கிலேசமும் குழப்பமும் அடிக்கடி ஏற்படும். இவர்களுக்கு 2 கூடியவன் லக்னத்தில் இருப்பதால் சொந்தமாக சுய முயற்சியில் சம்பாதிப்பார்கள். பணம் சேர்ப்பார்கள். இவர்களுக்கு நிச்சயமாக 7ஆம் இடத்தை இந்த சந்திரன் பார்ப்பதால் அழகான மனைவி அமைவாள். இவர்களுக்கு நிச்சயமாக இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் யோகம் செய்யும். இது உறுதி. நன்றி, வணக்கம். மிதுன ராசியில் பிறந்து கடகலக்னமாக இருப்பவர்கள். கடகலக்னத்துக்கு லக்னாதிபதியே 12இல் இருப்பதால் சற்று குழப்பமான மனதும் முடிவெடுக்க திறனில்லாத மனதும் இருக்கும். மற்றபடி சுகமான தூக்கம் கிடைக்கும். சுக வாழ்க்கை இருக்கும். இவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் இருக்காது. இவர்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் திசையும் ராகு திசையும் குரு திசையும் நற்பலனை தரும். மற்ற திசைகளை நம்ப முடியாது. நன்றி. சிம்ம லக்னத்தை பார்ப்போம். சிம்ம லக்னத்தில் பிறந்து மிதுன ராசியாக இருந்தால் இவர்களுக்கு 11இல் சந்திரன், 12 கூடிய சந்திரன் 11இல் இருப்பதால் செலவுகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். இவர்களுக்கு 5ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பதால் பெண் குழந்தைகள் பிறக்கும். இவர்களுக்கு சுக்கிர திசையும் சூரிய சந்திர திசையும் ராகு திசையும் நிச்சயமாக நற்பலனை செய்யும். நன்றி.
கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு மிதுன ராசியாக வந்தால் மிதுன ராசிக்கு உண்டான புதன் பகவானே கன்னி லக்னத்துக்கும் லக்னாதிபதியாக வருவதால் புதன் திசை நன்மையே செய்யும். சனி திசையும் யோகம் பண்ணும். சுக்கிர திசை வந்தால் நிச்சயமாக யோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். துலா லக்னமும் மிதுன ராசி 10 கூடிய சந்திரன் நிச்சயமாக 9ஆம் இடத்தில் இருப்பதால் அடிமை தொழில் செய்வார்கள், பணம் ஈட்டுவார்கள். இவர்களுக்கும் பெண் குழந்தைகள் பிறக்கும். இவர்களுக்கு இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதரம் இருக்கும். அது பெண்ணாகவே இருக்கலாம். மற்றபடி இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் பெருத்த யோகம் செய்யும். நன்றி, வணக்கம். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் பிறந்து மிதுன ராசியாக இருந்தால் இவர்களுக்கு நிச்சயமாக சனி திசை யோகம் செய்யாது. புதன் திசை பரவாயில்லை, சுக்கிர திசையும் சுமார் தான். செவ்வாய் ராகு குரு திசைகள் வந்தால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியாக இருந்தால் இவர்களுக்கு நிச்சயமாக சனி திசை நன்மை செய்யும். புதன் திசை சுமாராக இருக்கும், சில பாதகமும் இருக்கும். இவர்களுக்கு 7லேயே சந்திரன் இருப்பதால் திருமணம் சொந்தத்தில் முடியும் அல்லது காதல் திருமணமாக இருக்கும். இவர்களுக்கும் பெண் குழந்தைகள் பிறக்கும். நன்றி, வணக்கம். மகர லக்னம். மகர லக்னத்தில் பிறந்து மிதுன ராசியாக இருந்தால் சனி திசையும் புதன் திசையும் சுக்கிர திசையும் பெருத்த யோகத்தை செய்யும். ராகு திசை வந்தால் நிச்சயமாக யோகமாக இருக்கும், படிப்பு வரும். இவர்களுக்கும் பெண் குழந்தை வாய்ப்பு அதிகம். 2 பெண் குழந்தைக்கு பின் ஆண் குழந்தை பிறக்கலாம். இவர்களுக்கு சந்திரன் 7லே இருப்பதால் நிச்சயமாக இவர்களுக்கும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு சந்திரன் 5இல் இருக்கிறார். 6 கூடிய சந்திரன் 5இல் இருப்பதால் இவர்களுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியக்கேடு அவ்வப்போது வந்து தீரும். இவர்களுக்கு புதன் திசை யோகத்தை செய்யும், சுக்கிர திசையும் யோகத்தை செய்யும். நன்றி, வணக்கம். மீனலக்கணம். மீனலக்கணம். மீனலக்கணத்துக்கு மிதுன ராசியாக வரும்போது நிச்சயமாக நற்பலன்கள் நடக்கும். நன்றாக படிப்பு வரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். வீடு மனை வாகன யோகம் உண்டு. இவர்களுக்கு சனி திசை நன்மையை செய்யும். புதன் திசை சுமாராக இருக்கும். சூரிய சந்திர திசைகள் வந்தால் நிச்சயம் நன்மை செய்யும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் ஜோதிட ரகசியங்களை தெரிந்து நற்பயன் பெறுங்கள்.